ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு த சேனல். பூமர் அங்கிள், நான் இப்போ தான் என்னோட ஃபினான்ஷியல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பர்சனல் ஃபினான்ஸை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை இன்னும் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் ஒருத்தவங்களோட வாழ்க்கையோட தரத்தையே தலைகீழ திருப்பி போடக்கூடியது. பர்சனல் ஃபினான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதை பற்றி தான். அதுதான் பட்ஜெட்டிங். இந்த பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே 90s கிட்ஸுக்கெலாம் ரிலேட் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பட்ஜெட் பத்மநாபன் அப்படிங்கிற படம் கண்டிப்பாக ஒரு 1000 தடவைக்கு மேலேயாவது டிவியில் போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன நாஸ்டால்ஜியா. அதுதான் உங்களுக்கும் இதே மாதிரி ஃபீல் ஆச்சா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்குன்னு அந்த படத்தில் வர மாதிரியே எதுவுமே வாங்காமல் எதுவுமே பண்ணாமல் இருக்கணுங்கிறது இல்லை. அதே சமயத்தில் இந்த பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணாமல் விட்டாலும் அது ரொம்ப பெரிய தப்பாக முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பட்ஜெட்னா என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன, அதில் சொல்லப்படக்கூடிய காமன் மித்ஸ் என்ன, அது கூடவே அடிஷ்னலாக இப்போ நம்ம சேலரி 30,000 ரூபாயா இருந்தால் நம்ம எப்படி எஃபெக்டிவாக பட்ஜெட்டை பிளான் பண்ணுறது அப்படின்னு சாம்பிளுக்கு ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணி பார்க்கலாம். ஸோ பட்ஜெட் போட ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் டு பூமர் அங்கிள் சேனல். ஸோ இமேஜின் உங்கள் சேலரி மாதத்துக்கு 30,000 ரூபா. நம்ம அதை 3 பார்ட்டாக பிரிக்கலாம். நம்பர் 1 நீட்ஸ், அதாவது தேவைகள். நம்பர் 2 வாண்ட்ஸ், அதாவது ஆசைகள். நம்பர் 3 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் சேமிக்கக்கூடியது. ஸோ எந்தெந்த பார்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம அலோகேட் பண்ணலாம்? ஸோ அதுக்கு தான் பட்ஜெட்டிங்கில் 50-30-20 ரூல்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த 50-30-20 ரூல் படி பார்க்கும்போது நம்மளோட சேலரி 30,000, அதில் 50% 15,000 ரூபா நம்ம நீட்ஸுக்காகவும், 30% 9,000 ரூபா நம்மளுடைய வாண்ட்ஸுக்காகவும், 20% 6,000 ரூபா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காகவும் பிரிக்கிறோம். ஸோ ஏன் இந்த 50-30-20 ரூல் ரொம்ப எஃபெக்டிவானது அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறோன்னா, இந்த ரூல்லையே நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே கவர் ஆயிடுது. நம்மளோட நீட்ஸ், நம்மளுடைய வாண்ட்ஸ், நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பிளான் பண்ண முடியும். என்ன பூமர் அங்கிள், ஆசைக்கு போய் 30% அலோகேட் பண்ணியிருக்க, நான் அதை குறைச்சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகம் பண்ணலாம், தப்பில்லை, அது உங்கள் இஷ்டம்தான். ஆனால் உங்கள் ஆசை எதுவுமே என்ஜாய் பண்ணாமல் 40-50 வயசில் கோடீஸ்வரன் ஆகி என்ன யூஸ்? நினச்ச இடத்துக்கு போக முடியுமா? நினச்சதை சாப்பிட முடியுமா? இல்லை உங்கள் பாடி அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா? ஸோ உங்கள் ஆசை கனவுகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது ஒரு எக்ஸ்பென்சிவ் ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறதா இருக்கலாம், ஒரு பைக் வாங்கணுங்கிறதா இருக்கலாம், ஒரு கார், இல்லை வீடு கட்டணும், இல்லை இந்த ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கு வெக்கேஷன் போகணும்னு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதையும் என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் அதை லோன், இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இல்லாமல் பண்ணுங்க. அதை எப்படிலாம் பண்ணலான்னு தெரிஞ்சுக்க தான் பூமர் அங்கிள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்பில் ஒரு சின்ன ப்ரமோஷன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம கண்டென்ட்டுக்கு போவோம். நம்மளோட மந்த்லி சேலரி 30,000. ஸோ இந்த 30,000 வச்சு எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட நீட்ஸ், அதாவது நம்மளோட தேவைகள். அதுக்கு நம்ம 50% அலோகேட் பண்ணியிருக்கோம். ரெண்ட், ஃபுட்டு, நம்ம பைக் வச்சுருந்தோன்னா அதுக்கு பெட்ரோல், இந்த மாதிரி தேவையான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த நீட்ஸில் கவர் ஆயிரும். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம 15,000 ருபீஸ் அலோகேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாண்ட்ஸ். இதுக்கு நம்ம 30% அலோகேட் பண்ணியிருக்கோம். இதுலேயே நம்ம பைக், மொபைல் இதுக்கான இஎம்ஐ இருந்தால் அதுக்கு கொடுத்துடலாம், வெக்கேஷன் பிளான் பண்ணலாம், பார்ட்டி பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சாப்பிட போகலாம். இதெல்லாமே சேர்த்து 9,000 ருபீஸ் அலோகேட் பண்ணுறோம். இப்போ தான் ஹீரோ என்ட்ரி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம 20% அலோகேட் பண்ணுறோம். அதாவது 6,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம ஒதுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் தான் ஒரு நல்ல பிளேஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இதுவும் நீங்கள் யங் ஏஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பர். நீங்கள் லாங் டேர்முக்கு பிளான் பண்ணலாம், ரிஸ்க்கு கூட கொஞ்சம் எடுக்கலாம். ஏன்னா லேட்டர் ஏஜில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இதே யங் ஏஜ்னால் நீங்கள் அப்போ தான் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கலாம், தப்பில்லை. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்குன்னு அலாட் பண்ணுற இந்த 6,000 ருபீஸை 60-25-15 இந்த ரேஷியோவில் பிரிக்கலாம். அதாவது நிஃப்டி 50ல் 60%, அதாவது 3,600 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம். மிட் கேப்பில் 25%, அதாவது 1,500 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸ்மால் கேப்பில் 15%.
₹900 இன்வெஸ்ட் பண்ணுறோம். இது நான் ஒரு ஜென்ரலான ஒரு சஜஷன் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தோ இல்லை உங்கள் ஏஜை பொறுத்தோ நீங்கள் இதில் ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். அதாவது நிஃப்டி 50ல் கம்மியாகவும் ஸ்மால் கேப்பில் அதிகமாகவும் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 60-25-15 இந்த ரேஷியோ படி நம்மளுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸாக 13.65% கிடைக்கும். ஸோ இந்த ரேஷியோவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது 10 வருஷத்தில் நம்மளோட போர்ட்ஃபோலியோ அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 28,78,144 இருக்கும். நம்ம இன்ஃப்ளேஷன் 6% அசியூம் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் அப்போ அதோட ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 16,07,140 இருக்கும். அதே 20 வருஷத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னா 1,91,00,000. அப்போ அதோட ஆக்சுவல் வேல்யூ 59,63,000 இருக்கும். இதே 30 வருஷத்துக்கு பார்த்தோம்னா 9,64,00,000 போர்ட்ஃபோலியோ அமௌண்ட் இருக்கும். அதுவே ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 1,67,00,000 இருக்கும். ஸோ இப்போ ஒரு பர்சன் 22-23 வயசில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் அவங்க கிட்ட 16 லட்சம் ரூபா ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அதை அவங்க இப்போ வீடு வாங்குறாங்க அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு இந்த 16 லட்சம் ரூபாயை டவுன் பேமெண்ட்டாக கட்டலாம். பேலன்ஸ் அமௌண்ட்டை இஎம்ஐயில் போட்டுக்கலாம். அந்த இஎம்ஐயில் சில ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலிமா 30 லட்சம் 40 லட்சம்னு சேவ் பண்ணுறதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பேசியிருப்போம். அதை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பணம் சம்பாதிக்கிறத விட அதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் மூலிமா நம்ம கோல்ஸை எப்படி ரீச் பண்ணலாம், இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம சேலரி 30,000 ரூபா தான், இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காமல் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள். லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா பிளானிங் ரொம்பவே முக்கியம். அதை விட அதை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் இதை ஃபாலோ பண்ணுவோம், இல்லை 1 மாதம் 2 மாதம் கூட ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் சரி இந்த 1 மாதம் விட்டுருவோம், அடுத்த மாதத்துக்கு நம்ம சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிக்க தோணும். அந்த மாதிரி தாட்லாம் இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நடக்கிற ப்ராக்ரஸை நீங்களே உணர்வீங்க. தேங்க்யூ.